இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மேற்காசியாவில் இருந்த மலேசியர்களை தாயகத்திற்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. மேற்காசியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியின் காரணமாக அங்குள்ள மலேசிய மாணவர்கள் உட்பட மலேசியர்களை தாயகத்திற்கு கொண்டு வருவதற்கான அவசியம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்காசியாவில் நிலைத்தன்மை நீடிப்பதால் அங்கு வருகை புரிவது பாதுகாப்பானதாக இருப்பதாக கருதப்படுவதாக வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அவசர நிலை ஏற்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கும் செயல்முறை திட்டத்திற்காக ஈரான், ஈராக், ஜோர்டன் மற்றும் லெபனன் ஆகிய நாடுகளில் கவனம் செலுத்தும் சிறப்பு நடவடிக்கை அறையை வெளியுறவு அமைச்சு அமைத்துள்ளது. மேற்காசியாவின் நிலைமையை அவ்வப்போது கண்காணிக்கும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேற்காசிய நாடுகளில் இருந்து வரும் மற்றும் அங்கு சுற்றுலா மேற்கொண்டுள்ள மலேசியர்கள் எப்போதும் விழிப்பாக இருப்பதோடு நிலைமையை அணுக்கமாக கண்காணித்து வரும்படி வெளியுறவு அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. சம்பந்தப்பட்ட நாடுகளின் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டியை பின்பற்ற வேண்டியது அவசியமாகும். மேற்காசிய நாடுகளில் உள்ள மலேசியர்கள் அங்குள்ள மலேசிய தூதரகத்திடம் தங்களது பெயர்களை முன்பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். எந்த ஒரு அவசர நெருக்கடியிலும் அவர்களுடன் தூதரகம் தொடர்பு கொள்வதற்கு இது வசதியாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. தாராளமயமான வேலை நேரங்களுக்கு தொழிலாளர்கள் மனு செய்ய முடியும். மனிதவள அமைச்சர் சின் தகவல். 1955ஆம் ஆண்டின் வேலைவாய்ப்பு சட்டத்தின் பிரிவுகள் 60P மற்றும் 60Q படி நேரம், நாட்கள் மற்றும் வேலை செய்யும் இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் தாராளமயமான வேலை ஏற்பாடுகளுக்கு தொழிலாளர்கள் தங்கள் முதலாளிகளிடம் விண்ணப்பிக்கலாம் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தனது ட்விட்டர் இடுகையில் பதிவிட்டுள்ளார். அத்தகைய கோரிக்கைகள் 60 நாட்களுக்குள் முதலாளிகளின் கருத்துக்களை பெறுவதற்காக அவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதோடு இவை நிராகரிக்கப்பட்டால் முதலாளிகள் அதற்கான காரணங்களை தெரிவிக்க வேண்டும் என அவர் விளக்கினார். மனிதவள அமைச்சகம் 3K எனப்படும் நலன், திறன்கள், பணியாளர்களின் செயல்திறன் ஆகியவற்றுக்கு ஆதரவளிப்பதற்கும் மற்றும் நாட்டின் பொருளாதார போட்டித்தன்மையை மேம்படுத்துவதற்காக நமது தொழிலாளர் கொள்கைகள் மற்றும் சட்டங்களை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்து மேம்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். அதே இடுகையில் 1955ஆம் ஆண்டின் வேலைவாய்ப்பு சட்டத்தின் புகைப்படத்தையும் ஸ்டீவன் சிம் இணைத்துள்ளார். இது தாராளமயமான வேலை ஏற்பாடு தொடர்பான விதிகளை எடுத்து காட்டுகிறது. சிங்கப்பூரில் உள்ள தொழிலாளர்கள் வாரத்தில் 4 நாட்கள் வேலை செய்ய விண்ணப்பிக்கலாம். வீட்டிலிருந்து அதிக நாட்கள் வேலை செய்யலாம். மேலும் இந்த ஆண்டு டிசம்பர் 1 முதல் கட்டமாக வேலை நேரத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அகப்பக்கம் ஒன்று வெளியிட்ட இடுகைக்கு ஸ்டீவன் சிம் பதிலளித்தார். கேடட் அதிகாரி சூசை மாணிக்கம் இறப்பதற்கு முன் வாயில் நுரை வெளியேறியது. முன்னாள் கடற்படை அதிகாரி சாட்சியம். கேடட் அதிகாரி சூசை மாணிக்கம் இறப்பதற்கு முன் அவரது வாயில் நுரை வெளியேறியதோடு அவரது உள்ளங்கையில் ரத்தம் வந்ததோடு அவரது உடலில் வீக்கம் காணப்பட்டதாக அரசு மலேசிய கடற்படையின் முன்னாள் அதிகாரி கிறிஸ்டியன் பெர்னார்ட் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்த போது தெரிவித்தார். குளியல் அறையில் இருந்த சூசை மாணிக்கத்தின் சட்டையை திறக்கும்படி லெப்டினன்ட் மூடா ஆர் ரஷ்வின் கேட்டுக்கொண்ட போது தாம் இதனை கண்டதாகவும் தற்போது தனியார் துறையில் வேலை செய்து வரும் 31 வயதுடைய கிறிஸ்டியன் பெர்னார்ட் கூறினார். அப்போது நான் மதிய உணவு உட்கொள்வதற்கு தயாராகி கொண்டிருந்தேன். நான் அங்கு வந்தபோது சூசை மாணிக்கத்திடம் இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. அவரது உள்ளங்கையில் ரத்தம் வெளியேறியது. வாயில் நுரை தள்ளியது. குளியல் அறையிலேயே அவர் மலம் கழித்து விட்டார். அவரிடம் இருந்து எந்த ஒரு பதில் இல்லாவிட்டாலும் தனது அறைக்கு நடந்து வந்து கட்டிலில் அவர் உட்கார்ந்தார். மயக்கமடையும் தருவாயில் அவர் இருந்ததால் அவரது முகம் மற்றும் வாயை துடைத்து விட்டேன். அவரது கன்னத்தில் லேசாக அறைந்தேன். எனினும் அவரிடம் இருந்து எந்த ஒரு பதிவும் வரவில்லை. அவரை லுமோட்டில் உள்ள ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படி ரஷ்வினை தாம் கேட்டுக்கொண்டதாகவும் கல்லூரி விடுதியில் இருந்து அவரை தூக்கி சென்ற போது அவர் இறந்து விட்டார் என வழக்கறிஞர் லத்திஃபா கோயாவின் கேள்விக்கு பதில் அளித்த போது கிறிஸ்டியன் பெர்னார்ட் தெரிவித்தார். தனது மகன் சூசை மாணிக்கத்தின் மரணத்திற்கு அதிகாரிகளின் அலட்சியமும் கவனக்குறைவும் காரணம் என்பதால் இழப்பீடு கோரி அரசு மலேசிய கடற்படை அதிகாரி, தளபதி, மலேசிய ராணுவப்படை மற்றும் தற்காப்பு அமைச்சர் மற்றும் மலேசிய அரசாங்கத்திற்கு எதிராக எஸ் ஜோசப் வழக்கு தொடுத்திருக்கிறார். சிமெண்ட் கலவை இயந்திரத்தில் விழுந்த ஆடவர் மரணம்.
ஷாலாம் செக்ஷன் 35 தொழிற்சாலையில் உள்ள சிமெண்ட் கலவையில் ஆடவர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்று காலை மணி 11:44 அளவில் பொதுமக்களிடம் இருந்து இந்த தகவலை பெற்றதாக ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். இறந்து கிடந்த அந்த ஆடவரின் உடலில் ஸ்லாங்கூர் தடயவியல் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் அவரது வலது முழங்கை மற்றும் தலை துண்டிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. அவர் போராடியதற்காக எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை என்பதோடு உடலில் ஏற்பட்ட காயங்களினால் மரணமடைந்துள்ளார். அந்த ஆடவர் சொந்தமாகவே சிமெண்ட் கலவை எந்திரத்தில் தவறி விழுந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது என முகமது இக்பால் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். இடது கை பகுதியில் பச்சை குத்தப்பட்டிருந்ததை வைத்து இறந்தவரின் அடையாளம் அவரது வாரிசுதாரர் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. சவ பரிசோதனைக்காக மரணமடைந்தவரின் உடல் ஷாலாம் மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு அனுப்பப்பட்டதாக முகமது இக்பால் தெரிவித்தார். ஸ்லாங்கூரில் வெள்ளத்தினால் 448 பேர் பாதிப்பு, 3 நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டன. ஸ்லாங்கூரில் வெள்ளத்தினால் வெளியேற்றப்பட்டவர்களில் 448 பேர் நேற்றிரவு 8 மணி வரை 3 நிவாரண மையங்களில் தங்கியுள்ளனர். வெள்ள நிலைமையை கண்காணித்து பாதிக்கப்பட்ட மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைக்காக 3 தீயணைப்பு நிலையங்களை சேர்ந்த 43 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் இயக்குநர் வான் முகமது ரசாலி தெரிவித்திருக்கிறார். கிளான், கோலஸ்லாங்கூர், பெட்டலிங் ஆகிய 3 மாவட்டங்கள் ஸ்லாங்கூரில் வெள்ளத்தின் பாதிப்பிற்கு உள்ளாகின. அந்த 3 மாவட்டங்களையும் சேர்ந்த 169 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் நிவாரண மையங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். சருகுமான் உடல் பாகங்கள் வைத்திருந்த குற்றச்சாட்டு கழக தடுப்பு பிரிவின் 8 போலீஸ்காரர்கள் மறுப்பு. சருகுமான் உடல் பாகங்களை வைத்திருந்ததாக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை FRU கழக தடுப்பு பிரிவை சேர்ந்த 8 போலீஸ்காரர்கள் மறுத்தனர். சருகுமானின் உடலின் 8 பாகங்களை அவர்கள் வைத்திருந்ததாக செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி மஸ்னினாவி முன்னிலையில் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 2010ஆம் ஆண்டு பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கு சட்டத்தின் கீழ் அந்த எண்வரும் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி நண்பகல் 1 மணி அளவில் கோலப்பிலா தம்புங் தலாங் எம்பாங்கானில் ஜீப் ஒன்றின் பின்னால் இருந்த தாம்பின் மான் உடல் பாகங்கள் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டனர். அவர்கள் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 50,000 ரிங்கிட் அபராதம் அல்லது 2 ஆண்டுகள் சிறை அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படலாம். அவர்கள் அனைவருக்கும் 2,000 ரிங்கிட் ஜாமீன் விதிக்கப்பட்டது. மிட்லண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் செயற்கை நுண்ணறிவு பயிற்சி பட்டறை. வளர்ந்து வரும் இளைய தலைமுறையினரின் அறிவு திறன்களை மேம்படுத்தும் விதமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஷாப் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு பயிற்சி பட்டறை ஒன்று ஸ்லாங்கூர் மிட்லாண்ட்ஸ் பள்ளியில் நடத்தப்பட்டது. கல்வி அமைச்சால் அங்கீகரிக்கப்பட்ட புசாட் லத்தின்ஹான் பி ஸ்டெம் ரெடி இயக்கத்தின் தலைமையில் அந்த பயிற்சி பட்டறை 90 மாணவர்களுடன் 15 ஆசிரியர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏறக்குறைய நேற்று 5 மணி நேரம் நடத்தப்பட்ட இந்த வகுப்பில் ட்ரோன், கோடிங் மற்றும் ரொபாட்டிக் ஆகியவை மாணவர்களின் மனம் கவரும் வகையில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல், ஆழ்ந்த கற்றல் நுட்பங்களின் முக்கியத்துவம், எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு எவ்வாறு உதவும் போன்றவற்றையும் செய்முறையோடு இப்பட்டறையில் எடுத்துரைக்கப்பட்டதாக அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் கோவிந்தசுவாமி சுப்பிரமணி தெரிவித்தார். முதல் கட்டமாக நடத்தப்பட்ட இந்த பயிற்சி பட்டறை இனி தொடர் வகுப்புகளாக நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே இந்த பட்டறையில் கலந்து கொண்ட மாணவர்கள் இனி மாநில, மாவட்ட மற்றும் தேசிய அளவிலான அறிவியல் மற்றும் கணிதம் சார்ந்த போட்டிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பிப்பர் என்றும் அவர் கூறினார். KLIA-வில் துப்பாக்கிச்சூடு, சந்தேக நபருக்கு எப்படி ஆயுதம் கிடைத்தது என்பதை போலீஸ் ஆராய்கிறது. இம்மாதம் 14ஆம் தேதி KLIA கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபருக்கு எதிராக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவ்வாடவன் எங்கிருந்து அல்லது எவ்வாறு துப்பாக்கியை வாங்கினான் என்பது குறித்தும் ஆராயப்படுகிறது. அச்சம்பவம் தொடர்பில் இதுவரை 15 பேரின் வாக்குமூலங்களை போலீஸ் பதிவு செய்துள்ளது. அதில் சம்பந்தப்பட்ட ஆடவனின் மனைவி, காயம் அடையாத மெய்காவலர் ஆகியோரும் அடங்குவார்கள் என ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் தெரிவித்தார். அதே சமயம் 32 தோட்டாக்களும் ஆஸ்திரிய கிளாக் 19 ரக துப்பாக்கியும் எப்படி கிடைத்தது என்பது
அது தொடர்பான தகவல்களை சந்தேக நபரிடம் இருந்து தமது தரப்பு சேகரித்து வருவதாக உமர் கான் சொன்னார். அவ்வாடவனுக்கு எதிராக கொலை முயற்சி மற்றும் சுடும் ஆயுதத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட ஏதுவாக அந்நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. முன்னதாக KLIA விமான நிலையத்தில் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை நடத்திய பின்னர் தலைமறைவான 38 வயது ஹபிசுல் ஹராவி 36 மணி நேரத்திற்கு பின்னர் கொத்தபாரு ஜாலான் பந்தையில் கைது செய்யப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. மனைவியின் காதலன் கொலை தெலுங்கேந்தானில் இந்திய ஆடவருக்கு எதிராக குற்றச்சாட்டு. மனைவியின் காதலனை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் பெஞ்சலான் தொழிற்சாலை ஊழியர் ஒருவருக்கு எதிராக பேராக் தெலுங்கேந்தான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 42 வயது டி தனபாலன் எனும் அவ்வாடவரிடம் இருந்து இன்று வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. இம்மாதம் 5ஆம் தேதி மாலை மணி 6:30 வாக்கில் இரு பிள்ளைகளுக்கு தந்தையான தனபாலன் லங்கா ஜாலன் தாமான் டத்தோ நஸ்ரி எனும் இடத்தில் 32 வயது சுந்தரராஜு எனும் நபரை கொலை செய்ததாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 30 முதல் 40 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் 12 பிரம்படிகளும் விதிக்கப்படலாம். தனபாலனை ஜாமீனில் விடுவிக்க இன்று நீதிமன்றம் மறுத்துவிட்ட வேளை இவ்வழக்கு விசாரணை மே 15ஆம் தேதி செவிமடுக்கப்படும். முன்னதாக தனது மனைவிக்கு சொந்தமா தொந்தரவு கொடுத்த ஆடவனை அப்பெண்ணின் கணவன் கொலை செய்ததாக நம்பப்படுவதாக கிளிர்பேராக் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அகமது அட்னான் பஸ்ரி கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோலகுபுபாரு தேர்தலில் மலாய் வேட்பாளரா கருத்துரைக்க DAP மறுப்பு. ஸ்லாங்கூர் கோலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் சார்பில் மலாய்க்காரர் ஒருவர் வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என ஆருடங்கள் வெளியாகி இருப்பது குறித்து DAP தலைமை செயலாளர் ஆந்தோனி லோக் கருத்துரைக்க மறுத்துவிட்டார். எங்களை பொறுத்தவரை நாங்கள் இன்னமும் வேட்பாளரை முடிவு செய்யவில்லை. பட்டியலில் சில வேட்பாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். அவர்களில் எவரையும் நாங்கள் பரிசீலிக்க முடியும் என அவர் கூறினார். காலம் சென்ற DAPயின் முன்னாள் தலைவர்களில் ஒருவரும் முன்னணி வழக்கறிஞருமான கர்பால் சிங்கின் ஜெயா ஓனெல் நினைவு கூறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசிய போது ஆந்தோனி லோக் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் மே மாதம் 11ஆம் தேதி நடைபெறவிருக்கும் கோலகுபுபாரு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் உருஸ்லாங்கூர் நகராண்மை கழக உறுப்பினர் சரிபா பாகர் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளராக தேர்வு செய்யப்படலாம் என இணையதள ஊடகம் ஒன்றில் தகவல் வெளியாகி இருந்தது. கட்சியின் அடிமட்ட தொண்டர்களிடையே சரிபாவுக்கு நல்ல அறிமுகம் இருப்பதால் அவர் வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என பக்கத்தான் ஹரப்பானுக்கு அணுக்கமான வட்டாரங்கள் மூலம் தெரிய வருகிறது. கோலகுபுபாரு சட்டமன்ற தொகுதியில் மலாய்க்கார வாக்காளர்கள் 50 விழுக்காட்டையும் சீன வாக்காளர்கள் 30 விழுக்காட்டையும் இந்திய வாக்காளர்கள் 18 விழுக்காட்டையும் கொண்டுள்ளனர். புலாவ் அங்சாவில் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டது. மார்ச் 5ஆம் தேதி கோலஸ்லாங்கூர் புலாவ் அங்சா கடலில் பகுதியில் மீட்பு பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது அவசரமாக தரையிறக்கப்பட்ட MMEA எனப்படும் மலேசிய கடல் அமலாக்க நிறுவனத்தின் AW-139 ஹெலிகாப்டரின் கருப்பு பெட்டி 44 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்கையில் நேற்று புதன்கிழமை கண்டெடுக்கப்பட்டது. விபத்து நடந்த இடத்திலிருந்து 760 மீட்டர் தொலைவில் புலாவ் அங்சாவுக்கு தெற்கே 1.9 கடல் மைல் தொலைவில் ஹெலிகாப்டரின் வால் பகுதி கண்டறியப்பட்டதை அடுத்து அதன் மீட்பு முக்குளிப்பு குழுவினரால் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டதாக MMEA தலைமை இயக்குனர் அட்மிரல் டத்தோ ஹமீத் முகமது அமீன் கூறினார். கடற்பரப்பில் இருந்து மீட்கப்பட்ட பிறகு விபத்தின் உண்மையான காரணத்தை கண்டறிய பதிவு தரவு பகுப்பாய்வு செய்வதற்கான கருப்பு பெட்டி ஆய்வகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த கருப்பு பெட்டியில் கடுமையான சேதம் ஏற்படவில்லை என்பதால் தரவு பகுப்பாய்வு முடிவுகள் விரைவில் பெறப்படும் என்று ஹமீத் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார்.